ஓம் நமச்சிவாயம் பரமாத்மாவே. ஓம் நமோ நாராயணா. காந்திமதியே நெல்லையப்பரே, உங்கள் பாதம் பணிந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2014 25ஆம் தேதி இன்றைய தினத்திலே ஆன்மீகத்தை பற்றி அறியலாம். ஆன்மீகம் என்ன சொல்லுகிறது? பக்தியை செய்தல், மகான்கள் விட்டு சென்ற பொன்மொழிகளையும் கவிதைகள் பழங்காலத்தினுடைய பக்திகளையும் சொல்லுகிறது ஆன்மீகம். அப்படிப்பட்ட ஆன்மீகத்திலே இன்று நாம் முதலில் பார்க்க இருப்பது பொன்மொழிகள். பொன்மொழிகளில் நமது ஆதிசங்கரர் அவர்கள் இன்பத்தை பற்றி சொல்லி இருக்கின்றார். இன்பமும் காண்பது ஒவ்வொருவருடைய இயற்கை நிலையை நீடி கிடைக்க வழி செய்தது இறை செயல். அந்த இறை செயலிலிருந்து நம்மை ஆளாக்குகிறது. உயர்வு தாழ்வு அந்த பக்தியிலே இருக்கின்றது. அறிவிலையும் ஏற்ற தாழ்வு இருக்கின்றது. ஏழை பணக்காரங்கள் இருக்கின்றது. இப்படிப்பட்ட வகையிலே அவர்கள் இன்பத்தை எப்படி காண்கின்றார்கள் என்பதை பற்றி பொன்மொழிகளில் ஆதிசங்கரர் சொல்லி இருக்கின்றார். அவன் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி என்ன இன்பங்களில் இருக்கின்றது என்பதை பற்றி நமக்கு தருகின்றார். பொன்மொழிகளிலே இன்பம். ஆதிசங்கரர், எனக்கு புலன்களில் விருப்பம் கிடையாது. காமதேவன் உற்பத்தி செய்யும் உணர்ச்சி வேகம் என்னிடம் இல்லை. காமத்திற்கு வழி இல்லை என்று சொல்லுகிறார். ஆத்ம அனுபவம், அறிவும் ஆனந்தமும் என்னிடம் நிரம்பி இருக்கின்றது. ஆத்மா அனுபவம் ஜாஸ்தி இருக்கின்றது. அறிவும் ஆனந்தமும் என்னிடம் நிரம்பி இருக்கின்றது. நிரம்பி வழியக்கூடிய அளவிற்கு இருக்கின்றது. புற உலகத்தை பற்றி எண்ணங்களில் இருந்து நான் வெகு தூரம் விலகி இருக்கின்றேன். புற உலகம் என்னது? புறக்காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். அதில் வெகு தூரத்தில் அதில் இன்பங்கள் அதிகமாக இருக்கின்றது. அதிலிருந்து நான் விலகி வெகு தூரத்தில் இருக்கின்றேன். புறத்தில் காணப்படாதது எதுவோ அதனால் என் உள்ளம் மகிழ்கிறது. புறத்திலே என்ன நிகழ்வுகள் இருக்கின்றது காணப்படாதது, அது எதுவோ அதனால் என் உள்ளம் மகிழ்கிறது என்று இன்பத்திலேயே சொல்லியிருக்கின்றார் நமது ஆதிசங்கரர் அவர்கள். அவர் அனுபவத்தை அப்படியே சொல்லியிருக்கின்றார். ஆன்மீகத்திலே நமக்கு ஓம் நமச்சிவாயம். ஆன்மீகத்திலே இப்படி ஒரு பழமொழிகள் இருக்கின்றது, பொன்மொழிகள் இருக்கின்றது. ஓம் நமச்சிவாயம். அடுத்தபடியாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆதிசங்கரர், திருவார்ந்த வாரியார், நமது திருவண்ணாமலை மகரிஷி அவர்கள், ரமண மகரிஷி அவர்கள், மகான் விவேகானந்தர், இவர்களெல்லாம் மனிதனுள் மாணிக்கம். மகான்கள், பெரிய பெரிய மகான்கள். சீரடி சாய்பாபாலாம் பெரிய மகான்கள். அவருடைய குரு யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர். மனிதனுக்குள் இருக்கும் 3 குணங்கள். மனிதனிடத்திலே 3 குணங்கள் இருக்கின்றன. அது எந்த குணங்கள் என்பதை நாம் இப்பொழுது அறிவோம். ஓம் நமச்சிவாய். உலகில் தோன்றிய மகான்களில் பலரும்
மக்கள் பயன்பெறும் வகையிலே பல நீதி கதைகளையும் வழிகாட்டுதலையும் கோரி சென்றிருக்கின்றார். அதில் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் அர்த்தம் புரிந்த ஆழமான கருத்துக்கள் அடங்கிய கதைகள் என்று மக்களை நல்வழிப்படுத்தும் வகையிலே அமைந்திருப்பவை. மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஆன்மீக கதைகள் இருக்கின்றது. அவர் அறிவில் இருக்கின்றார். அதில் ஒன்றை நாம் பார்க்கலாம். ஓம் நமச்சிவாயம். அடர்ந்த காட்டின் வழியாக செல்வந்தன் ஒருவன் சென்று கொண்டிருந்தான். அவனிடம் நிறைய விலை மதிப்புள்ள பொருட்கள் இருக்கின்றது. காட்டினுடைய இருந்த 3 திருடர்கள் திடீரென செல்வந்தனை வழிமறித்து அவனிடம் அந்த செல்வந்தனிடம் இந்த பொருட்களை அனைத்தையும் பறித்துக் கொண்டார்கள். 3 பேர்களில் ஒருவர், இவனை உயிருடன் விட்டோம் என்றால் நம்மை பற்றி நாட்டிற்குள் போய் கூறிவிடுவான். பின்னர் மன்னனின் பெரும்படை வந்து நம்மை பிடித்து சென்று விடுவார்கள் என்று கூறி செல்வந்தனை கொள்வதற்காக கத்தியை ஓங்கியிருக்கிறான். அவனை மற்றொருத்தருடன் தடுத்து நிறுத்தினான். எதற்காக? செல்வந்தனை கொலை செய்வதில் அந்த திருடனுக்கு உடன்பாடு இல்லையா? ஆனால் அதனால் தான் தடுத்து நிறுத்தி இருக்கின்றான். எதற்காக தடுத்தாய் என்று முதலாவது திருடன் வந்து கற்பதற்கு, இவனை கொல்வதற்கு நமக்கு என்ன பயன் இருக்கின்றது? கொலை பலிதான் வந்து சேரும். எனவே இவனது கை கால்களை கட்டி போட்டுவிட்டு இங்கேயே போட்டுவிட்டு நாம் நம்முடைய வேலையை கவனித்து செல்வோம் என்று கூறினான். அதன்படியே 3 சேர்ந்து செல்வந்தனை அங்கிருந்த பெரிய மரத்திலே கற்றால் கட்டி போட்டுவிட்டு அங்கிருந்து அகன்றனர். ஓம் நமச்சிவாயம். செல்வந்தன் தன் நிலையை எண்ணி மனம் வருந்தியபடி புலம்பிக் கொண்டே இருந்தான். சிறிது நேரத்தில் 3வது தொடர் அங்கு வந்து அந்த செல்வந்தியிடம், உன்னை பார்த்தால் பாவமாக இருக்கிறதப்பா, கொஞ்சம் பொறுமையாக இரு, உன்னை கட்டிகளை அவிழ்த்து விடுகிறேன் என்று கூறி செல்வந்தனை வெளிவிட்டே விட்டார். ஓம் நமச்சிவாயம். முதலாவது இடம் வந்து அவனை கொல்லணுங்கிறான். அப்புறம் 3 சேர்ந்து அவனை கொண்டா நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கட்டி போட்டு போயிருவோம் என்று 2வது சொல்றான். கொல்ல வந்தவனை அவன் தடுத்து விட்டான். 2வதவன். 3வதவன் என்ன சொல்றான்? பாவமாய் இருக்கிறது என்று கட்டிகளை அவிழ்த்து விட்டு இருக்கின்றான். சிறிது நேரத்தில் 3வது இடம் அங்கு வந்து செல்வந்தியிடம், உன்னை பார்த்தால் எனக்கு பாவமாக இருக்கிறது, கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, கட்டுகளை அவிழ்த்து விடுகிறேன் என்று கூறி செல்வந்தனை விடுவித்தே விட்டார். மேலும் அந்த காட்டில் உன்னால் வெளியே செல்ல முடியாது என்று கூறி செல்வந்தனை சரியான பாதையிலே அழைத்து சென்றிருக்கின்றார். இந்த காட்டில் வெளிப்பகுதிக்கு வந்ததும் ஒரு பாதையை காட்டி இந்த வழியாக சென்றால் உன் எப்படும் சென்று விடலாம் என்று வழிகாட்டி இருக்கின்றார். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் 3ஆம் கிடைத்திருக்கிறது. தன் மீது இவ்வளவு கருணை காட்டிய திருடன் அன்பு கொண்ட செல்வந்தன் தன் வீடு அருகே இருப்பதாகவும் உணவந்து உணவருந்த வேண்டும் என்று அழைத்தான். ஆனால் திருடன், உன் அன்பை மதிக்கிறேனப்பா, ஆனால் என்னால் வர முடியாத சூழ்நிலை, அதுவும் தவிரதான் ஊருக்குள் வந்தால் காவலர்கள் என்னை கைது செய்து விடுவார்கள் என்று கூறியபடி காட்டினோர் சென்று மறைந்தே விட்டார். ஓம் நமச்சிவாய். இந்த கதைக்குள் பெரும் அர்த்தம் பொருந்தி இருக்கின்றது. என்ன அர்த்தம்? மேலோட்டமாக பார்த்தால் அது தெரியாது. அது என்னவென்று பார்க்கலாம். ஓம் நமச்சிவாயம். மனித வாழ்க்கை என்பது அடர்ந்த காடு போன்றது. அந்த காட்டில் சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் என்று 3 திருடர்கள் இருக்கின்றார். அது 3 திருடர்களில் வர்ணிக்கின்றது. காட்டு வழியில் செல்லும் செல்வந்தன் ஜீவாத்மாவாக இருக்கும். காட்டில் வழியே போறவனை ஜீவாத்மா என்றும், அவனிடம் ஆத்ம ஞானம் என்றும் பெரிய செல்வம் இருக்கின்றது.
செல்வத்தை சேர்த்திருக்கிறான் அல்லவா? அதை 3 திருடர்களாகிய 3 குணங்களும் பறித்துக் கொள்கின்றன. 3 குணங்களுடைய அந்த 3 திருடர்களும் பறித்துக் கொள்கிறார்கள். தமோ குணம் என்னும் திருடன் செல்வந்தனாகிய ஜீவாத்மாவை அழித்துவிட பார்க்கிறது. முதல் திருடன் ஜீவாத்மா அழித்து விடுவோம். ரஜகுணம் என்னும் 2வது திருடன் அவனை உலக வாழ்க்கையில் திணிக்கிறது. பந்தங்கள் என்னும் சங்கிலியால் கட்டுப்பட்டு இறைவனும் திருடனும் நமக்குள்ளே இருக்கின்றார்கள். ரஜோகுணமோ குணங்களில் கொடுமையை உரும்பி பிடியிலிருந்து சத்துவ குணம் காப்பாற்றுகிறது. அந்த பிடியிலிருந்து அது காப்பாற்றுகிறது. தமோ குணம் இயல்பான காமம் குரோதம் போன்ற சூழ்நிலையில் இருந்து நாம் சத்துவ குணத்தால் காப்பாற்றப்படுகிறது. சத்துவ குணத்தால் காப்பாற்றி நாம் காப்பாற்றப்படுகிறோம். சத்துவ குணத்தை சரணடையும் பொழுது உலக ஆசை ஆகிய பந்தங்களில் இருந்து மாயையில் இருந்தும் அது விடுவிக்கின்றது. சத்துவ குணம் வாழ்ந்த சரணடையும் பொழுது உலக ஆசைகளாகிய பந்தங்களில் இருந்தும் மாயையில் இருந்தும் அது விடுவித்து விடுகிறது. இவ்வாறு விடுவித்து கரை சேர்க்கும் வல்லமை தத்துவ குணத்திற்கு இருக்கின்றது. சத்துவ குணம் ஒரு திருடன் தான். அது நம்மை இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்காது. ஆனால் இறைவனை அடைய வேண்டிய வழி காட்டு. இறைவனை இப்படித்தான் போக வேண்டும் என்று வழியை காட்டும். பற்றில்லாத நிலையிலே உலக நலனுக்காக செய்யப்படும் கர்மம், தயை, நேர்மை, பக்தி போன்றவற்றை தோற்றுவிப்பது சத்துவ குணமே ஆகும். 3 குணங்களையும் கடந்ததாத்தான் பிரம்மம் பரபிரம்மம் என்னும் அழகான மாளிகை மனிதனுக்கு உண்மையான இருப்பிடம் அதுவே. இந்த 3 குணங்களையும் கடந்து இருந்தால் பரபிரமம் என்னும் அழகான மாளிகை. பரபிரமம் தான் பரமாத்மா. அது பெரிய மாளிகையாக வர்ணிக்கின்றார். மனிதனின் உண்மையான இருப்பிடம் அதுதான். பரபிரம்மத்தை நாம் சரணடைவது நல்லது. அதனால இந்த 3 குணங்களும் நமக்கு அறிந்து கொள்ளும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாயம். மனிதருக்குள் இருக்கும் 3 குணங்கள் என்ன? சத்துவ குணம், ரஜோ குணம், தவோ குணம் என்று 3 குணங்கள். இந்த 3ஐயும் கடந்து விட்டால் நமக்கு என்ன கிடைக்கின்றது? அழகான மாளிகை. பரபிரமம் இருக்கக்கூடிய இடமே நமக்கு தென்படுகிறது, புலப்படுகிறது, காண முடிகிறது. முக்தியும் நமக்கு கிடைக்கின்றது. மனிதர்களில் இருக்கும் 3 குணங்களை அறிந்தோம். யார் வழியாக? ராமகிருஷ்ண பரமஹம்சன் வழியாக நாம் அறிந்தோம். இந்த 3 குணத்தையும் நாம் வெல்வோம், பரபிரமத்தை நாம் அடைவோம் என்று கூறிக்கொண்டே இதை முடித்துக் கொள்கிறேன். ஆன்மீகத்திலே உங்களுக்கு அருளியவர் யோகி சிவம். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஏரிக்குளம்புனாறு ஆரியெல்லாம் நிரம்பி வழியமாய் அளவாய்ப்பொழிய மக்கள் வளவாய் வாழ். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நேர்மையுடன் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். எனக்கு முக்தி அருள்வாயாக என்று கூறிக்கொண்டு எனக்கும் மனைவிக்கு முக்தியை கொடுங்க. இதனை கேட்டுக்கொண்டு மக்களை வெளிப்படுத்தி செல்ல வேண்டும் என்றும் மகிழ்ச்சியுடன் தங்கள் மக்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிற நன்றி வணக்கம். ஓம் நமச்சிவாய. சுபம்.